என்னாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். கழுதை பார்க்குது, உருவின பட்டயத்தோடு ஒருவர் நிற்கிறதை பார்த்துருச்சு, வழி விலகி போயிருச்சு. ஏன்னா வழியில நிக்குது. இவ்வளவு எதுக்கு தெரியுமா? என் ஜனத்தை ஒருவன் என்ன பண்ண முடியாது, சபிக்க முடியாது. நீ என்னுடைய ஜனம், நான் கிரயம் கொடுத்து வாங்கப்பட்ட ஜனம். எப்படி எதிரினுடைய கையில கொடுப்பேன்? எபிராயிமே, நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? நீ என்னுடைய ஜனம் அல்லவா? நம்ம சில வேளையில நமக்கு இஷ்டமானது நடக்காததுனால நாம் என்ன பண்ணிடுறோம்னா, கர்த்தர் நம்மளை மறந்துட்டாரு, கர்த்தர் நம்மளை வெறுத்துட்டாரு. ஏன்னா நம்முடைய ஜெபம் என்ன பண்ணல, கேட்கப்படல. ஆனா ஒன்னு சொல்லவா, நீங்க இந்த டைம் பாக்குறீங்க, கர்த்தர் முடிவை பார்க்கிறார். நமக்கு இருக்கிற சூழ்நிலைய பார்த்துக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்னா, ஜெபம் வர மாட்டேங்குது, பைபிள் படிக்க வர மாட்டேங்குது, தேவனை தேடுறதுக்கு இருதயம் வர மாட்டேங்குது, ஆராதிக்க முடிய மாட்டேங்குது. நாம எதை பார்த்துட்டு இருக்கோம்னா, இப்ப நடக்கிற பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா அவரு என்ன பார்க்கிறார் தெரியுமா? என்னுடைய முடிவை பார்க்கிறார்.